இதான் சார் நீ கேட்ட சாந்தி காலனி. ஏய் கொஞ்சம் இரு. நீ கூட்டிட்டு வந்திருக்கிற இடம் சாந்தி காலனியா இல்லையான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆட்டோக்காரங்கெல்லாம் சரியான தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியாதா என்ன? விட்டா எங்க சொத்தையே எழுதி கேட்பீங்களே. ஏய் டேய் தம்பி இங்க வா 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 சீக்கிரம் வாடா. ஏய் இந்த யார பார்த்து வாடா போடாங்க? இல்ல தம்பி, இல்லங்க, அது வந்து நான் உங்க முதல்ல வாடா போடான்னு கூப்பிட்டுட்டு நான் மிரட்டு வந்து பயப்படுற மாதிரி நடிக்கிறியா? இல்ல நீங்க கோவிச்சுக்காதீங்க சார். அது வந்து இந்த அட்ரஸ் கேக்குறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. முதல்ல மரியாதை இல்லாம ஏன்டா பேசணும் சொல்லு. தெரியாம சொல்லிட்டேன். உங்க அண்ணனுக்கு கூப்பிடுற மன்னிச்சிருங்க. இந்த அட்ரஸ் எங்க சொல்றீங்களா? ஏன்டா டுபாகுரு போற வரவனுக்குலாம் அட்ரஸ் சொல்றதுக்கு என்னன்னா அனாமத்து நினைச்சியா? திரும்பி பார்க்காம இங்க இருந்து ஓடி போயிடு. ஓடுறா. நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் உதார விட்டுட்டோமோ. நல்ல வேலை நம்மளை சுத்தி கூட்டம் சேரல. ஏய் இல்ல அண்ணா 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 நான் உங்களை அண்ணனை தானே கூப்பிட்டேன். மரியாதை இல்லாம கூப்பிடலையே. என்ன விஷயம் சொல்ல? சாந்தி நகர் காலனிக்கு எந்த வழியா போகணும்னு சொல்றீங்களா? போயா மென்டல். என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன லூஸ்மா தெரியுதா? சாந்தி நகருக்கு வழி சொல்லுங்க. சாந்தி நகருக்கு வந்துட்டு சாந்தி நகருக்கு வழி கேட்டா நீ மென்டல் இல்லாம என்னவா? ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி நாம தான் லூசோ இருந்தாலும் இருக்கும். இதான் சாந்தி காலனி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி நீ கிளம்பு. என்ன சார் துட்டு கொடுக்காம எஸ் ஆகலாம்னு பாக்குறியா? என்னது? ஏன் அபாண்டமா போய் சொல்ற? 50 ரூபா செலவு நோட்டை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இல்லன்னு கதை விடுறியா? எப்ப சார் துட்டு கொடுத்த? என்ன கலாகிரியா? ஏய் யார பார்த்து போய் சொல்றங்கற? நான் அடக்கி பேசு. பாக்கெட்ல கை விட்டு பாரு, 50 ரூபா நோட்டு இருக்கு. அது எந்த? என்ன சார் கால்ல இருந்து எவ்வளவு சவாரி பண்ணுகிறேன், பாக்கெட்ல ஒரு 50 ரூபா கூட இல்லாம போடுமா? அதுதான் நான் கொடுத்த 50 ரூபா நோட்டு. முதல்ல பாக்கி சில்லறை எடு. என்ன சார் அநியாயமாகுது? யாரு அநியாயம் பண்றது? நீயா நானா? போலீஸ் கூப்பிடுவேன். சில்லறை எடு. சதா சார் நான் கிளம்புறேன். என்னையே நோ வச்சிட்டல நீ. அதே போல ஒன்னு சொல்றேன், என்ன நினைச்சு நீயும் புலம்புவ. இவர் நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யா ராய். சிட்டியில ஆட்டோக்காரங்கெல்லாம் தில்லாலங்கடின்னு நம்ம ஊர் பக்கம் பேசிக்கிறாங்க. இவனுங்க சாமர்த்தியம் எல்லாம் நம்ம கிட்ட செல்லுபடி ஆகுமா என்ன? சல்மானுக்கு போன் பண்ணலாம். என் மொபைலுங்க மொபைல காணுமே. ஆட்டோலயே விட்டுட்டேன். ஆட்டோ என்ன பண்றது? போன் ஹலோ யோ ஆட்டோக்காரா, என் மொபைல உன் ஆட்டோலயே மறந்து விட்டுட்டேன். நீ எங்க இருந்தாலும் சரி வண்டி அப்படியே யூட்டர்ன் அடிச்சு மரியாதை மொபைல் கொடுத்து என்கிட்ட கொடு. நான் என்ன மென்டலா? உன் மொபைல் ஆட்டோல இருக்கிறத பார்த்து தான் 50 ரூபாயை விட்டு கொடுத்தேன். ஆட்டோக்காரனே தயவு செஞ்சு என் போனை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். உங்களோட 50 ரூபாய்க்கு பதிலா 100 ரூபாயை தரேன். இந்த பார், என்னால இப்ப அங்க வர முடியாது. ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டீரியா? என்ன? பேசாம புது மொபைல் வாங்கிடு. ஆனா ஒரு நிமிஷம் இங்க பாருங்கண்ணே. ஹலோ வச்சுட்டான். என் பெட்டி எங்க? ஐயோ இங்க வச்சிருந்த என் சூட்கேஸ் காணோம். சூட்கேஸ் பாத்தீங்களா? சூட்கேஸ் எங்க? என்னது சூட்கேஸ் அங்கேயே வச்ச? அப்பா அது அம்பேல் தான். அப்படின்னா தலைவா இந்த காலனிக்கு பேரே திருட்டு காலனி. ஏமாந்தா உன்னையே வித்துருவானுங்க. என்னது திருட்டு காலனியா? அப்ப இது சாந்தி காலனி இல்லையா? இல்ல, இது திருட்டு பைய காலனி. சரி விடுங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? 502 இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது. போனுக்கு 2 ரூபாய். இந்தாங்க. 2 ரூபாயா குடியா? சில்லறை இல்ல என்கிட்ட. சில்லறை தான் நான் கொடுக்க மாட்டேன் சார். பக்கத்துல இருந்தா வாங்கி கொடுங்க. உனக்காக வியாபாரத்தை விட்டு வெளில போயிட்டு வர சொல்றியா? வேணா ஒண்ணு செய்வோம். நான் சில்லறைக்கு பதிலா உனக்கு வேற ஒண்ணு தரேன். பாருங்க சார், எந்த பொருளா இருந்தாலும் எனக்கு யூஸ் ஆகுற மாதிரி கொடுங்க. கொஞ்சம் இரு. இது என்னது? இதுதான் சின்ன சைஸ் ரப்பர் கொடை. பெரிய மழையில இருந்து இது உன்னை காப்பாத்தும். தப்பிச்சுக்க. என்ஜாய். என்ன ஊரியாது? நாம ஒண்ணு கேட்டா இவங்க ஒண்ணு கொடுக்குறாங்க. கொடை கிடைச்சிருச்சு. மழைக்கு எங்க போறது?